அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டில என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி கால், பேங்க் நிஃப்டி புட் ரெண்டையும் ஓபன் பண்ணிக்கிறேன். அடுத்த மணி செம்ம மூமெண்ட் இருக்குங்க இன்னைக்கு. ஓகே, என்ன நடந்திருக்கு பார்க்கலாம். காலையில் ஒரு என்ட்ரி, அதுக்குள்ள காலையில் நேற்று வந்த என்ட்ரி, இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ட்ரியே இல்லை, ஒரே ஒரு என்ட்ரி. என்ன நடந்திருக்கு பாருங்க. நம்ம என்ட்ரி பிரைஸ் டிஸ்பிளே பண்ணுவோம். நம்ம கடைசியாக இங்கே வரும் 23 பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு. இது வந்து நோ லாஸ் நோ கெயின் தான். இங்கே பாருங்க, 142 என்ட்ரு ஆகிட்டு 240 வெளில வந்தால் என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. அது நம்ம பற்றி கவலைப்பட தேவையில்லை. இங்கே வந்துருக்கு பாருங்க, நம்மளுக்கு ராஜா எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. எந்த ஒரு இண்டிகேட்டராவது ஒரு நாளைக்கு இவ்வளோ பாயிண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ண முடிய அளவுக்கு மார்க்கெட்டில் இண்டிகேட்டர் இருக்குங்களா? வாய்ப்பே கிடையாது. இந்த பாயிண்ட் 280 பாயிண்ட் கேப்சரு. சரியா? இந்த என்ட்ரி பாருங்க, இதில் பெருசாக லாபம் கிடையாது, இதில் ஒன்றும் கிடையாது. இதில் ரெண்டுமே ஒரு 15 லாஸ்ன்னு வச்சா கூட கிட்டத்தட்ட 250 பாயிண்ட்டு நம்மளுக்கு அழகாக எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ நம்மளுக்கு இந்த என்ட்ரி ப்ரைஸ் ஒன்று டிஸ்பிளே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம வாங்கலாம். இங்கே சிங்கிள் வருதுன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது, எங்கே சார் வாங்குறதுன்னு. நீங்கள் இந்த பை ப்ரைஸை கூட மறந்துடலாம். இந்த என்ட்ரி ப்ரைஸ்னு ஒன்று நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் வாங்கலாம். சரிங்களா? இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் 250 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு இண்டிகேட்டரில் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். இவ்வளோ பெரிய சைட்வேஸ் மார்க்கெட்டில் 2 பாயிண்ட் தான் லாஸ் ஆகிருக்கும். அதுதான் நம்முடைய ஸ்பெஷல். இங்கேருந்து காலையிலேருந்து எவ்வளோ மணி நேரம்? 5.5 மணி நேரம் சைட்வேஸ் மார்க்கெட்டு. எங்கே என்றானோ நம்ம இங்கே ஒரு என்ட்ரி வந்துச்சு, ஒரே ஒரு என்ட்ரி தான். இவ்வளோ பெரிய சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒரே ஒரு என்ட்ரி தான், அதுலேயும் 2 பாயிண்ட் தான் போயிருக்கு. சரியா? இதுலேயும் சைட்வேஸ் மார்க்கெட், இங்கேருந்து காலையிலேருந்து இங்கே வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டில் 2 என்ட்ரியில் பெருசாக லாஸ் கிடையாது. ஒரு என்ட்ரியில் 2 பாயிண்ட் தான், அதுமாரி ப்ராஃபிட் தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இண்டிகேட்டரோட ஸ்பெஷல். இவ்வளோ பெரிய சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒரு ஆளால் நம்மளால் ஸ்டேண்ட் பண்ண முடியுதுன்னா, ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நம்ம எப்படி இதை டெஸ்ட் பண்ணணும், இந்த இண்டிகேட்டரை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா எனக்கு பின் பண்ணுங்கள். தேங்க்யூ.